யாரு, உங்க மதிப்பு, உங்க மரியாதை எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா தெரியும். ஆனா அது உங்க கையை விட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் இல்ல, அரை நிமிஷம் இல்ல, ஆமா அதை விட கம்மியான நேரம் போதும். ஆமா, ஸ்தோத்திரம். அதுதான் அந்த உலகம். இந்த உலகத்துல யார் ஒருத்தர் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் உணர்ந்து சொல்லுவார்கள், நான் பரதேசி, பூமியிலே நான் பரதேசி. ஸ்தோத்திரம். அப்படி ஆபிரகாம் சொல்லியிருக்காரு, அப்படி ஈசாக்கு சொல்லியிருக்காரு, அப்படி யாக்கோபு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் உண்மையிலே பரதேசி இல்ல, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க. அவங்களுடைய பணத்தை, அவங்களுடைய சொத்தை, அவங்க சேர்த்து வச்ச தங்கத்தை பூமியால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் தங்கள் இருதயத்திலே நன்றாக ஒன்றை அப்படி சொன்னாங்கன்னா சும்மா விளையாட்டுக்கோ அல்லது மற்ற எந்த காரணத்துக்காக அல்ல. அவர்கள் பலமாய் ஒன்றை நம்பினார்கள். என்ன தெரியுமா? தேவன் எனக்காக ஒரு நகரத்தை கட்டி உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் என் சொந்த பூமி, அதுதான் என் சொந்த நகரம், அதுதான் என் சொந்த வீடு. இங்க நான் 8 பெட்ரூம் உள்ள வீடு கட்டினாலும் அது எனக்கு நிரந்தரம் இல்ல. ஸ்தோத்திரம். நீங்க உழைச்சி உங்க சுய சம்பாத்தியம் 8 பெட்ரூம் உள்ள வீடு கட்டி வச்சிருக்கீங்க. நாளைக்கு செத்து போயிட்டீங்கன்னா ஒரு பெட்ரூம்ல உங்க பிள்ளைகளை வச்சு பூட்டி, எங்க அப்பா இங்கே இருக்கட்டும், எங்க அம்மா ஒரு பெட்ரூம்லயே இருக்கட்டும், ஒரு பெட்ரூம்ல உங்களை வச்சு பூட்டி வச்சிருப்பாங்களா? உங்க சுய சம்பாத்தியம், பூர்வீக சொத்துல இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு, 8 பெட்ரூம் வச்ச வீடு கட்டணும். சரி, நம்ம அப்பா தானே வளர்த்தி கட்டி உண்டாக்கிருக்காரு, 7 பெட்ரூம் நம்ம வச்சுக்குவோம். ஒரு பெட்ரூம்ல அப்பாவை எப்ப மறைஞ்சிரும், பூட்டியே வச்சிருப்போம். வைப்பாங்களா? வைப்பாங்களா? உங்க பிள்ளைகள் தான் வைப்பாங்களா? என் பிள்ளைகள் தான் வைப்பாங்களா? ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் வைப்பாங்களா? மாம்சத்தின்படியான பிள்ளைகள் தான் வைப்பார்களா? ஒருத்தி வைக்க மாட்டா, ஒருத்தனும் வச்சு பார்க்க மாட்டான். ஸ்தோத்திரம். அப்பா அப்பா அம்மா அம்மா 24 hours பாடி எப்ப எடுக்கீங்கம்மா? அதான் உலகம். அல்லேலூயா. இதுக்கு நடுவுல என்ன ஒரு ஸ்தோத்திரம், பணம், புகழ், பேர், ஆஸ்தி, அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, ஸ்தோத்திரம், என்னென்ன எதிர்பார்ப்புகள். என் செல்வம் பொருட்டுமல்ல, என் செலவுகள் பரதேசின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. உண்மையிலே ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணு இல்லை, நான் பரதேசின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அவன் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்து கொண்டு நான் பரதேசி என்று சொல்வது இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. ஆபிரகாம் தன்னை பரதேசி என்று சொல்வது ஒரு லேசான காரியம். ஏன்னா வீடு நிறைய பிஸ்கட். என்ன பிஸ்கட்? பிரிட்டானியாவா? நோ, கோல்டு பிஸ்கட்ஸ். கட்டியா தங்கம். ஸ்தோத்திரம். அவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு அவர் உணர்ந்து சொல்றாரு, உண்மைய சொல்றாரு, பூமியிலே நான் பரதேசி. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றதுனால நீங்க சொல்லிருவீங்க, ஆனா உணர்ந்து சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமா, உணர்ந்து சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க உங்க கையில இருந்து செலவு பண்றது தானே செலவுன்னு கணக்குல வைக்க முடியும். ஆனா ஆண்டவர் கொடுத்திருக்கிறத உங்க கணக்குல வச்சு செலவு கணக்கு பார்த்தா ஸ்தோத்திரம். ஆமா, ஒரே கதையா தான் வரும். இந்த கொரோனா டைம்ல ஒரு அம்மாவை ஃபாரின்ல காப்பாத்தி அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. அப்போ பில்லு 8 லட்சம் ரூபா போட்டுதான். இந்த அம்மாவுக்கு கொரோனாலே போயிருக்கலாம். ஒரு 8 லட்சம் ரூபா. சிலருக்கு நெஞ்சு வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, சுகமாயி வெளியே வரும்போது பில்லை பார்த்தோன்னே திரும்ப நெஞ்சு வலி வந்துடும். அது பெரிய பணக்கார அம்மா. ஆஸ்பத்திரி வெளியே வரும்போது 8 லட்சம் ரூபா பில்லு. அப்ப 8 லட்சம் ரூபா 3 நாள் தான் இருந்தோம். 8 லட்சம். இந்த ஆக்சிஜன் கிடைக்காத நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் எங்க இருந்து இல்லாம ஆக்சிஜனை கொண்டு வந்து உங்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கோம். நம்ம ஓன அழுதுச்சான். சரிம்மா சரிம்மா, அதை ஒன்று 7.5 லட்சம் ஆக்கிக்கோங்க, இப்படி அழாதீங்க. இல்ல நான் அந்த 8 லட்சத்துக்குலாம் அழல, நான் பெரிய கோடீஸ்வரி, 8 லட்சம்லாம் ஒரு மேட்டர். அப்புறம் ஏமா அழுவுறீங்க? 3 நாள் ஆக்சிஜன் கொடுத்ததுக்கு 8 லட்சம் ரூபா பில்லு போட்டிருக்கீங்களே. என் ஆண்டவர் எத்தனை வருஷ காலமா எனக்கு ஆக்சிஜனை கொடுத்து என்னை காப்பாத்தி வந்திருக்கிறாரு. நான் அப்ப அவருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும், நான் அவருக்கு எவ்வளவு செலவழிக்கணும். 3 நாள் ஆஸ்பத்திரியில வச்சு 8 லட்சம் ரூபா பில்லு. ஏன்னு கேட்டா ஆக்சிஜன் கொடுத்தேன்னு சொல்றீங்களே. அப்ப என் ஆண்டவர் நான் வெளியில நடமாடும் போது, போகும்போது, வரும்போது நான் மூச்சு விடுறதுக்கு எவ்வளவோ ஆக்சிஜனை எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்றி வந்திருக்கிறாரே. நான் எத்தனை லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்கணும்? அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய ஆலயத்தை கட்ட நான் எத்தனை லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்கணும்? என்னை இன்னைக்கு ஆரோக்கியமா வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து அழுதான். இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. உங்க கண்கள் திறக்கப்பட்டா நீங்க ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்க, ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து அழவ மாட்டீங்க. நீங்க ஆரோக்கியமா இருப்பீர்கள். ஏன்னா கண் திறக்கப்பட்டாச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு ஆக்சிஜனுடைய விலை எவ்வளவு, ஸ்தோத்திரம், உயிருடைய மதிப்பு எவ்வளவு, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு கிருபையா பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் செல்வம்
அங்கே இருந்து அவரை துதித்து பாடுகிறவர்களாக இருப்பார்கள். அங்கே இருந்து அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் உம்மை உயர்த்துவேன். ஓ, எந்த மகிமைக்கு உயர்த்தப்பட்டாலும் அங்கே அதுக்கு மேல நான் உங்களை உயர்த்துவேன். நான் எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும் அங்கே கர்த்தரை துதிப்பேன். ஒரு தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி போனாலும் கர்த்தரை துதிப்பான். அரண்மனையில உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தருக்கு ஆராதனை செய்வான். இதுதான் ஒரு பரதேசியினுடைய சிந்தை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு சொத்து சுகம் எல்லாத்த விட நீங்க தான் எனக்கு பெருசு என்று சொல்லுகிற தாவீதினுடைய இருதயத்தை கர்த்தரின் ஆராதனை உங்களுக்கு தருவாராக. ஆடுகளை மேய்த்திட அனுமதித்தீர், அரியணையில் தாவீதை உயர்த்தி வைத்தீர், அடிமையாய் எகிப்திற்கு அழைத்து சென்றீர், யோசேப்பை பார்வோனின் தேவனாக்கினீர், ஆடுகளை மேய்த்திட அனுமதித்தீர், அரியணையில் தாவீதை உயர்த்தி வைத்தீர், அடிமையாய் எகிப்துக்கு அழைத்து சென்றீர், யோசேப்பை பார்வோனின் தேவனாக்கினீர், என் செல்வம் உமக்கொரு பொருட்டுமல்ல, என் செலவுகள் எந்தன் கணக்கிலல்ல, என் செல்வம் உமக்கொரு பொருட்டுமல்ல, என் செலவுகள் எந்தன் கணக்கிலல்ல, பரதேசியின் தேவனே, நாடோடியின் நாதனே, இயேசுவே, பரதேசியின் தேவனே, நாடோடியின் நாதனே, ஆமென், பரதேசியின் தேவனே, நாடோடியின் நாதனே, பரதேசியின் தேவனே, நாடோடியின் நாதனே, பரதேசியின் தேவனே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு இப்படி சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அவருடைய கரங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியது. அவர் தம்முடைய வார்த்தையினால் வானத்தை, ஸ்தோத்திரம், உண்டாக்கினார். அவ்வளவு பெரிய தேவன் இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது அவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஏன்? அவருக்கு என்ன விவரம் இல்லையா? அவர் கையில பணம் காசு இல்லையா? அவருக்கு வீடு வாசல் இல்லையா? இல்லையே. அவர் அதை பெருசா நினைக்கலையே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே அவரும் பரதேசியின் சிந்தையாயிருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆனபடினாலே தேவன் அவரை சகலவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அவருடைய நாமத்திற்கு முன்பதாக வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் இயேசுவுக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், பூமியில தங்களை பரதேசியாய் கருதுகிறவருடைய நிலை முடிவுல தேவனால் உயர்த்தப்படுகிறதா இருக்கும், தேவனால் கனப்படுத்தப்படுகிறதா இருக்கும், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து நடக்க சொன்னார். கால் மிதித்த தேசத்தெல்லாம் சொந்தமாக்கினார். மோசே அழைத்து பார்க்க சொன்னார். அவன் கண் பார்த்த பூமி எல்லாவற்றையும் இஸ்ரவேலுக்கு சொந்த தேசமாகவே கொடுத்து விட்டார். இவ்வளவு கொடுக்க முடிந்த தேவனுக்கு வீடு வாசல கொடுக்க முடியாதா? முடியும். ஆனாலும் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் இவனமாய் அறிக்கை செய்தார்கள், பூமியிலே நான் பரதேசி,
கீதங்கள். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் என் கீதங்கள். இந்த உணர்வு இந்த ஆண்டிலே நம்முடைய இருதயத்துல மேலோங்கி இருப்பதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த உலகத்தின் காரியங்கள், பவுசு, பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதெல்லாம் துச்சம் என தூக்கி எறிகிறேன். இயேசு எனக்கு பெருசா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு மட்டும் எனக்கு பெருசா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜாதி பெருமை, ஊர் பெருமை, பணம் பெருமை, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பதவியின் பெருமை, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. இனி இயேசுதான் எங்களுக்கு பெருமை. இனி இயேசுதான் எங்களுக்கு பேச்சு. இனி இயேசுதான் எங்களுக்கு மூச்சு. இப்படிப்பட்டவங்களை நம்பி கர்த்தர் எத்தனை கோடிகளையும் கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். இப்படிப்பட்டவங்களை நம்பி கர்த்தர் எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. இப்படிப்பட்ட ஸ்தோத்திர சிந்தையினால எங்களை இந்த நாட்களில் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். பணம், காசு, சொத்து, சுகம் அலையாம, ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தி ஓடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரதர் பன்னீர்செல்வம் முன்பதாக வந்து, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில நாங்க எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியில எழுந்தருளி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எங்க ஜெபத்துக்கு பதில் தந்து எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. இந்த சிந்தையாக, ஸ்தோத்திரம், இந்த பரதேசியின் சிந்தையை தரித்து கொண்டு உமக்கு பிரியமுண்டாகும்படி வாழ கிருபை தாரும் என்று சொல்லி நமக்காக ஜெபிப்பார்கள். பிரியமுள்ள தேவனே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளிலும் இந்த புதிய இடத்திலே நாங்கள் ஆராதனை துவங்கி இருக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே, இந்த இடத்திலும் ஏசப்பா உம்மை அறிகிற அறிவிலும், இயேசுவே உம்மை தெரிந்து கொள்கிற விஷயத்திலும், இயேசுவே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒருபோதும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஏசப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ சொத்து சுகங்கள் வச்சிருக்கலாம். இயேசுவே, இந்த உலக பிரகாரமான கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஏசப்பா நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆனாலும் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டில்லை தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் பரதேசிகளாய் இருக்கிறோம் என்று நாங்கள் இந்த இடத்துல உணரப்படுகிறோம் ஏசப்பா. இயேசுவே, ஆபிரகாம், ஈசாக்கை போல நாங்களும் ஒரு பரதேசி என்று நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே, இந்த நாளிலும் ஏசப்பா நாங்கள் உம்மை துதிக்கிற செயல்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் நீங்க எங்க கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. மீட்பர் இயேசு உங்களை ஜெபிக்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். தொடர்ந்து ஜெப நிலைமையிலே இருப்போம். ராகல் சிஸ்டர் வந்து தேசத்திற்காக நமக்கு ஜெபிப்பார்கள். ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்வார்கள். நாம் தேசத்திற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாம் நலமாய் இப்பொழுது தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் வட மாநிலங்களில் ஆராதனை செய்வதற்கு இடமில்லாதபடி கஷ்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிறார்கள். தேசத்தை மனதில் கொண்டு சிஸ்டர் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, 143 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே ஆண்டவரே ஏசப்பா. 143 கோடி ஜனங்களுக்கு அதிகமான ஜனங்கள் இருக்காங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படி செய்தபடினால் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல கூட ஆண்டவரே வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு விசை கூட எங்க தேசத்தின் மீது கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த குற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும் தயவாய் மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த தேர்தலில் கர்த்தாவே உமக்கு சித்தமானவர்களை ஆட்சிக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த தேர்தலில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படியாக நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, 96 கோடி ஆண்டவரே வாக்காளர்கள் இருக்காங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மையாய் வாக்களிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மதத்தின் அடிப்படையிலேயோ ஆண்டவரே
ஆண்டவரே பொருள் பணத்தின் அடிப்படையிலே அவங்க வாக்கு அளிக்காதபடிக்கு ஏசப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உண்மையாய் வாக்கு அளிக்க நீங்க உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல தலைவர்களை தரும்படியாய் எங்க தேசத்தை ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய தலைவர்களாய் ஆண்டவரே வரும்படியாக நாங்க பாரத்தோடு செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்காத ஒரு தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்கள் மீது அக்கறையுள்ள தலைவர்களை தருவீராக ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த தேர்தலுக்காக செய்யப்படுகிற ஆண்டவரே யாகங்கள் பூஜைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் அழிக்கப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் கிரியை செய்வீராக. எங்க தேசத்தின் மீது கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய மகா பெரிய இரக்கம் எங்க தேசத்தின் மீது கடந்து வரும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தல்ல கூட கர்த்தாவே உமக்கு சித்தமான தலைவர்களை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்க தேசத்துல இருக்கக்கூடிய ஆண்டவரே வட மாநிலங்களிலே ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஷனரிகளுக்காய் செபிக்கிறேன் ஏசப்பா. எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகள் மத்தியில ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், துஷ்ட மனிதர்களுக்கு விலக்கி அவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறார் ஆண்டவரே அப்பா. நீர் அப்படி செய்தபடி நான் நன்றி ஏசப்பா. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்திய தேசத்துல திரும்புகிற இடமெல்லாம் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படும்படியாய் செபிக்கிறேன் ஏசப்பா. ஆவியானவரே 7 லட்சம் கிராமங்களிலும் ஆண்டவரே திருச்சபை ஸ்தாபிக்கப்படும்படியாய் செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களால முடியும் ஏசப்பா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள்னு ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்களே ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய பழுகி பெருகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்களே ஆண்டவரே. அதே போல இப்பொழுதும் நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாங்கள் எவ்வளவோ நெருக்கப்படுகிறோமே ஆண்டவரே ஏசப்பா. பழுகி பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால எங்க தேசத்திலே கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மனுஷிக ஆவியின் வல்லமையில் கட்டப்பட்டு போவதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சொன்னீங்களாப்பா. எங்க தேசத்திலே சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குவீராக. கர்த்தர் தேசத்தை ஆளுகை செய்வீராக. தீமைக்கு விலக்கி பாதுகாப்பீராக. ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் ஆதரித்து நடத்துவீராக. ஆண்டவரை ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வீராக ஏசப்பா. நீர் அப்படி செய்தபடி நான் நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே எங்க தேசத்துல கொள்ளை நோய் பரவாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. கொரோனா மாத்திரம் அல்ல ஏசப்பா, இப்போ எத்தனையோ வகையான நோய் கிருமிகள் ஆண்டவரே எங்க தேசத்தை ஆண்டவரே எங்க தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தரை அறியாம கொத்து கொத்தா மறிச்சிட்டு இருக்காங்க ஏசப்பா. தயவாய் மனம் இறங்கும் ஆண்டவரே. சாலமோன் கட்டிய ஆலயத்துல ஆண்டவரே கொள்ளை நோய் பஞ்சம் வெட்டுக்கிளி ஆண்டவரே யுத்தம் வரும்போது ஆண்டவரே உடைய ஆலயத்துல வந்து கைகளை உயர்த்தி நிற்கும் பொழுது கர்த்தர் கேட்டு ஆண்டவரே அவைகளுக்கெல்லாம் விலக்கி ஜனங்களை பாதுகாப்பார்னு நாங்க வாசிக்கிற ஏசப்பா. நாங்க இப்பொழுது உங்களுடைய ஆலயத்துல ஆண்டவரே ஊழியர்களாய் விசுவாசிகளாய் எங்க தேசத்துக்காக திறப்பிலே நிற்கிற ஏசப்பா. ஆண்டவரே கொள்ளை நோய்க்கு விலக்கி எங்க தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே பஞ்சங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே யுத்தம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே தேசத்தை உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த 143 கோடி ஜனங்களுக்கும் கர்த்தரே பொறுப்பு என்று நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஏசப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் வேலையடைத்து பாதுகாக்கும்படியாய் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. நீர் அப்படி செய்தபடி நான் நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். சகோதரிக்கு வாழ்த்துக்கள். உட்காருங்க, எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுவோம். சிறுபிள்ளையில் ஓடியாங்க, வசனம் சொல்ல ஓடியாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. 134 சங்கீதம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள்.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 134 சங்கீதம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை சோத்தரிங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை சோத்தரிங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனை நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:24. ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவாங்க பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. மத்தேயு 5:3. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. மெதுவான பிரயுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவுகள் அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ அதிக துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படியல்ல. துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவரையோ அவர் நேசிக்கிறார். ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமா இருக்கிறது. சங்கீதம் 139 1 முதல் 6 வரை வசனங்கள். கர்த்தரை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்ற வேண்டும். சங்கீதம் 47:6-7. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க கொல்ட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாமே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். யோசுவா 1:5. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள், அநேகர் அழைக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்களாமே. சங்கீதம் 61. தேவனே, என்
கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன். உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை செலுத்தும்படியாக உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம் அவர்களுக்காக. அவர்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய இருதயத்தின் வாஞ்சிய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றும்படியாக நாம் எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே தேவன் இருந்த சகோதரியை கலந்து கொள்ள உதவி செய்தீர். அவருடைய இருதயத்தின் வாஞ்சிய விருப்பங்களை நிறைவேற்றும். பிள்ளைகள் அவர்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொள்ளட்டும். முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்குரைத்த தெய்வம், வாக்கு மாறாதவராய் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் நல்லவராய் உயர்ந்திருப்பீராக. உன்னத நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி வரவேற்போம். உட்காருங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை யாராவது வாசிக்க முடியுமா? எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியால். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம், எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம், கவனிங்க, முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ ராஜாக்கள் யூதாவை ஆண்டார்கள், இஸ்ரவேலை ஆண்டார்கள். ஆனா எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். என்ன ஒரு செம்மையானதை செய்தானா? அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் ஆண்டு முதலாம் மாதத்துல கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். அல்லேலூயா. ஆலயம் இருந்தது. ஆனா ஆலயம் எப்படி இருந்தது? பழுதா இருந்தது. அவனுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்கள், சாலமோன் கட்டின ஆலயம், எசேக்கியா ராஜா வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்க யாரும் ஆலயத்தை என்ன பண்ணல? கண்டுகொள்ளவில்லை. ஆலயம் பூட்டியே கிடக்குது. ஆராதனை இல்ல, ஜெபம் இல்ல, அங்க ஊழியம் இல்ல, அங்க பாடல் சத்தம் இல்ல. ஆனா எசேக்கியா ராஜா ஆன உடனே என்ன செஞ்சாரு? முதலாம் ஆண்டு முதலாம் மாதம் முதல் கையெழுத்து என்ன? ஆலயத்தின் கதவுகளை திறந்து அதை பழுது பார்ப்பதற்கு ஆவன செய்கிற ஒரு கையெழுத்தை எசேக்கியா ராஜா போட்டார். அல்லேலூயா. அப்படி செய்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவர் கூட இருந்து அந்த ஆபத்திற்கு எசேக்கியாவை விலக்கி பாதுகாத்தார். தன்னுடைய ஜீவனே போக வேண்டிய நேரத்திலையும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, எசேக்கியாவுக்கு தம்முடைய ஊழியனை அனுப்பி, நம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகளை அவனுடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்தார். எசேக்கியாவினுடைய வாழ்க்கை, ஆண்டவரோடு உள்ள உறவிலே அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நீங்க பின்னாடி என்ன செய்யலாம்? படிக்கலாம். காரணம், அவன் தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அதை பழுது பார்க்கும்படியாக தன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தினான். அல்லேலூயா. ஒரு எசேக்கியா ஆண்டவருடைய ஆலயத்திற்காக வைராக்கியம் பாராட்டின காரணத்தினால அவனுடைய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா.
ஆலயத்தை கட்டுகிற வேலை, ஆலயத்தை செப்பனிடுகிற வேலை, ஆலயத்தின் கதவுகளை திறப்பது, ஆலயத்தில் பணிவிடை செய்வது, ஸ்தோத்திரம், ஆலயத்தை பழுது பார்ப்பது போன்ற விஷயங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆலயத்தின் கதவுகளை திறக்க, ஆலயத்தில் பணிவிடை செய்ய, ஆலயத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற, ஆலயத்தை பராமரிக்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை எசேக்கியா ராஜாவை போல சரியாய் பயன்படுத்துகிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தும் போது அங்க கர்த்தர் இறங்கி வந்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு வருகிற நெருக்கங்களிலே அவர்களுக்கு விசாலத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். எசேக்கியாவுக்கு விரோதமா சனகரிப்பு வந்து எவ்வளவு கர்ச்சித்தாலும் சனகரிப்புக்கு ஒரு செய்தியை கொடுத்து அவனை எருசலேமை விட்டு துரத்தி போடவும், அவன் ஓடி போன தேசத்திலே அவன் செத்து போகவும், அவனுடைய எதிரிகளை நொறுக்கவும் ஆண்டவர் எழுந்தருளினார். காரணம், எசேக்கியாவினுடைய இருதயம் ஆலயத்திற்காக ஏங்கியது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லி ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை எசேக்கியா நிறைவேற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலயத்தை மறுபடியும் பரிசுத்தமாக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதை சரீர பிரகாரமாக கல்லையும் செங்கலையும் வைத்து கட்டி எழுப்புகிறவர்களாய் மாத்திரமல்ல, ஜபத்தினாலும் துதியினாலும் ஆராதனையினாலும் மறுபடியும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த உபவாச நாட்களிலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் கொடுத்த சபையை மறுபடியும் புதுப்பியும் உயிர்ப்பியும் என்று ஜெபிப்பதின் மூலமாக நம்முடைய ஆலயத்தை மறுபடியும் பரிசுத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகத்தை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினார்கள். ஆனால் நாமும் அப்படி அல்ல. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேல் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாம, நம்ம அப்படி அல்ல. நாம கர்த்தருக்கு நம்முடைய முகத்தை திருப்புவோம். அவர்கள் முதுகு காட்டினார்கள், நாமோ கர்த்தருக்கு நம்முடைய முகத்தை திருப்புவோம். கர்த்தருக்கு நேராக நம்முடைய முகத்தை திருப்புவோம். கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை ஏறெடுப்போம். சர்வாங்க தகன பலிகளையும் பான பலிகளையும் கர்த்தருக்கு செலுத்துவோம். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு அகன்று போகும், கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து திறக்கும். அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு இருதயத்திற்கு எசேக்கியா திருப்பினார். அதை 2வது வருஷம் பண்ணல, 4வது வருஷம் பண்ணல, அவர் பொறுப்புக்கு வந்த 1ஆம் ஆண்டு 1 மாதம் செய்தார். அப்படியானால் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்தார். வேதவசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆமா, எசேக்கியா அதை செய்தார். நீங்க எத்தனை பேர் செய்ய போறீங்க? உங்களுக்கு இந்த நாட்களில் அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். இந்த நாட்களில் அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்காரு நம்புறேன். ஆமா, நான் அல்ல, இந்த ஆலயத்தில் வந்து வேலை செய்யறவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தர் கூலி கொடுப்பார். கர்த்தர் கூலி கொடுப்பார். உங்க வாழ்க்கையில கர்த்தர்ட்ட கூலியை வாங்கியிருக்கீங்களா? இதுவரைக்கும் நீங்க வாங்கலன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். இந்த வாய்ப்பை இழந்துட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு கூலி தரலையே, கூலி தரணும் எவ்வளவு கூவினாலும் உனக்கு அந்த கூலி கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நீ கல்லள்ளி போட்டாலும் மண்ணள்ளி போட்டாலும் கர்த்தருக்காக செய்கிற வேலைக்கு கர்த்தர் கூலி கொடுப்பார். இது கர்த்தருடைய ஆலயம். என்கிட்ட கூலி எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்காது. என்கிட்ட கூலியை கேட்டு வாங்கினாலும் உங்களுக்கு அது நிறையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார்னா அது நிறையும். கர்த்தர் கொடுப்பாரானால் அது பலுகும், அது பெருகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலேயே பாதி நான் ஒன்றும் செய்யறதில்ல. ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருடைய கரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆலயம் உங்களுக்கு முன்பதாக திறந்திருக்கிறது. அங்கே ஒரு எசேக்கியா ராஜாவை போல அதை பழுது பார்ப்பதற்கும் அதை பரிசுத்தப்படுத்துவதற்கும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையை மகிமையாய் மாற்றி அமைக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பூமியில கர்த்தரை தேடுவதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணீங்கன்னா தலைமுறையா அந்த இடத்துல ஜனங்கள் வந்து கர்த்தரை தொழுது கொண்டே இருப்பார்கள். அதை நினைச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். அநேக தலைமுறைகள் வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு
உங்க கையால ஒரு செங்கலை தூக்கி கொடுத்தா கூட அதற்கு ஏற்ற பலன்களை உங்களுக்கு தந்து உங்க சந்ததியை நினைத்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டல, ஆனா கட்ட ஆசைப்பட்டதுனால, கட்டுவதற்காக தன் சிறுமையிலே கர்த்தருக்கென்று 1,00,000 தாலந்து பொன்னை சவதரித்து வைத்ததுனால கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றாரு, சிங்காசனம் உன் சந்ததியை விட்டு நீங்குவதில்லை. ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டலங்க, கட்ட ஆசைப்பட்டான். கட்டுவதற்காக பணத்தை சவதரித்து கொடுத்தான். இந்த வேலை செஞ்சதுனால கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றாரு, தாவீதே என் இருதயத்துக்கு ஏற்றவனே, எனக்கு பிரியமானவனே, சிங்காசனம் உன் சந்ததியை விட்டு நீங்குவதில்லை. நீ உட்கார்ந்த சிங்காசனத்துல தலைமுறை தலைமுறையா உன் பிள்ளைகள் உட்கார்ந்து இருப்பார்கள். அவர்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்கவும், அந்த சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாய் நிற்கவும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் பொன்ராஜ் அவர்கள் ஸ்தோத்திரம் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிதாவே சோதர ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல காலை வேளைக்காக சோதரங்க தாவே, இரக்கமுள்ள தகப்பனே, இயேசு நாமத்தில் இந்த புதிய ஆலயத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் ஆண்டு இந்த இடத்துல நிரம்பி ஒளிம்படி ஆட்சேபிக்கிறாங்க தாவே. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது தாங்க இது நிரந்தரம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்சம் நேற்று நான் வந்து பார்த்த உடனே கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த இடத்தையும் கொடுப்பேன்ட்டார். அல்லேலூயா. நான் இங்கே வரவே இல்லை, பார்க்க முடியல. பாஸ்டர் சொன்னாங்க கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் இருந்தாங்க. லேட் ஆயிடுச்சு. அப்போ பாஸ்டர் மாட்ட சொன்னேன், இந்த இடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சேர்த்துட்டார். அதனால் இப்போவுமே அதை ஆயத்தப்படுத்திட்டார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. நான் எடுத்துகிட்டு வந்த செய்தி தான் பாஸ்டரும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, மீதி நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. சரி, அப்படி படிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1லேருந்து சில வசனங்களை வாசிக்கப்போம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல. ஒரு நிமிஷம், யாருக்கு அல்ல? மனுஷனுக்கு இல்லை. இப்போ இந்த ஆலயம் யாருக்காகுது? தேவனாகிய கர்த்தரை துதிக்கும்படியாக. சரிங்களா? நம்ம வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்காக இல்லை. இந்த ஆலயம் தேவனுடைய மகிமைக்காக. சரிங்களா? கீழே படிச்சுட்டு வாங்க. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவருண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். எதற்காக இதெல்லாம் சேர்த்து வச்சாராம் தாவீது? வாஞ்சை. நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீதுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கல ஆலயம் கட்டுறதுக்கு, அவர் மகன் சாலமோன் தான் கட்டினார். இல்லை இல்லை, அந்த இருதயத்தில் என்ன இருந்ததுங்க? அவருக்கு வாஞ்சை இருந்தது. சங்கீதத்தில் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட மட்டும் என் படுக்கையாகிய கட்டில் மேலே ஏற மாட்டேன்றாரு. ஆமேன். இந்த வாஞ்சை அன்றைக்கி நம்ம இருந்து சொன்னால் நம்மளையும் கர்த்தர் ஊற்றுவார். பாஸ் சொன்னது போல் கர்த்தருக்காக நம்ம அந்த வாஞ்சை இரவு பகல் இருக்கும்போது தேவன் நிச்சயமாக இந்த ஆலயத்துக்கான காரியத்தை சந்திப்பார். உங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? உயர்த்துவார். ஆமேன். படிங்க. பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஆமேன். என்னத்தெல்லாம் கொடுத்தாராம்?
சொல்ல மாட்டீங்களா? பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் நினைக்கிறத பெருசாக்கிட்டே இருக்கிற மொழிஞ்சு ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணமே இல்லை. யாரோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எந்த சபைக்கு போனாலும் பாஸ்ட் இப்படி சொல்லியிருப்பாரோ பிரசங்கம் பண்ண சொல்லி நிச்சயமாக கிடையவே கிடையாது. அந்த பிரசங்கத்தை பண்ணவும் மாட்டேன். ஆமீன். தேவன் இன்னைக்கு பேச சொன்னதுனால இன்னைக்கு காலை 4 மணிக்கு இந்த செய்தி எடுத்தேன். ஏன்னா நேற்று திடீர்னு பாஸ்ட் விட்டாங்க. நைட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. பாஸ்ட் விட்டாங்க, தூரம் வந்துட்டீங்க, இந்த பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. படிங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதுக்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். ஆமென். இப்போ நானே கேட்குறேன் உங்ககிட்ட, இல்லைங்களா? ஆலயத்தை கட்ட போகிறாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படுகிறோம்? அதுக்கு நான் ஒரு சாட்சி சொல்லிவிட்டு நான் மெசேஜுக்கு போகிறேன். நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு சபையில் இருந்தோம். அப்புறம் பாஸ் நாங்களாம் ஒரு சபையில் இருந்தோம். இவங்க பாஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து கிளினிக் வச்சுக்கிட்டே ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சபையில் இருந்தோம். மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கெலாம் கிளினிக்கை மூடிட்டு சபைக்கு வந்துடுவேன். ஊழியத்துக்கு கிளம்பிடுவோம். ஒரு புது இடத்த வாங்கணும்னு ஐடியா பண்ணாங்க. பழைய இடத்துல இருந்தோம். அவங்க வந்து காலி பண்ண சொல்ல, இருந்தாலும் பாஸ் என்ன சொன்னார், இல்லை நமக்குன்னு ஒரு சொந்தமான இடம் வாங்கிடலாம் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், அப்போல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி ஒரு சென்ட்டு வந்து 5000 தான். அதே வாங்க முடியல. அதனால் நானும் எங்கள் ஒய்ஃபுன்னு சொன்னாங்க, நம்ம ஒரு சென்ட் வாங்கி கொடுத்துடலாம். எங்களுக்கு கஷ்டம்தான், வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் தெரில. அப்போ அவங்க இல்லைப்பா நம்ம ஒரு சென்ட் வாங்கி கொடுத்துருவோம். அது மட்டும் வாங்கி கொடுத்தது முதல்ல நான் நேராக கிளினிக் முடிச்சுட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்டு நேராக ஆலயத்துக்கு வரேன். அந்த இடத்துக்கு வந்து நானே என்ன பண்ணுவேங்க, பேண்டோட ஷூ போட்டுக்கிட்டு இந்த சட்டையெல்லாம் கழட்டிட்டு பனியனோட துண்டை கட்டிட்டு அந்த புல்லெல்லாம் செதுக்குவான். ஆமேன். அந்த நாட்கள்லாம் உண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கஷ்டம்னா யாருக்காக? கர்த்தருக்காக. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெய்வம் நம்மளை அதுக்கு மேலாக கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. நான் என் ஸ்டேட்டஸை பார்க்கல, நம்ம மற்ற காரியத்தை பார்க்கல, பணத்தை பார்க்கல, எதுவும் பார்க்கல, எல்லாத்தையும் செஞ்சோம். அந்த ஆலயத்தை கட்டி முடித்ததுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணாருங்க, எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன இன்றைக்கும் நிறைய சாட்சி இருக்குது. சாட்சியம்னா சொல்லிகிட்டே போகலாம். இங்கே தாவீதுக்கு அதே மாதிரி தான். படிங்க இந்த வசனத்தை. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். பாருங்க, பொன்னோ வெள்ளியோ கையினுடைய காணிக்கை மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. கட்டாயம் இல்லை, விசனமாகவும் இல்லை. எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வம். எதை கொடுத்தாலும் என்ன செய்யணுங்க, நம்ம ஜெபம் பண்ணாலும் எப்படி பண்ணணுங்க, மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணணும். எதை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் மனப்பூர்வமாக கேட்கணும். இது யாருக்காவது ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலும் கூட மனப்பூர்வமாக அதை செய்யணும். விசனப்பட்டு செஞ்சோன்னா அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். ஆமீன். இங்கே தாவீதை தான் பண்ணார். படிங்க. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும். ஒரு அழிலே சொல்லுங்க, அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? 5000 தாலந்து. ஆமீன். சேக்கல்னா
கிலோ கணக்கில் அன்றைக்கி டன் கணக்கில் கொடுத்துருக்காங்க அன்றைக்கி. ஆமீன். படிங்க. 10,000 தங்க காசையும் 10,000 தாலந்து வெள்ளியையும் 11,000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்துக்கென்று. பாருங்க, நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரியத்தை கர்த்தருக்காக கொடுக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க 10 பங்கு. இப்போ நான் சொல்கிறேன் 100 பங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோங்க, அனுபவிச்சுட்டு இருக்கோம். தான் சொல்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் பெரியவர் வந்திருக்காரு. அவர் ஹெச்எல்ல இப்போ இடையில மேனேஜரை ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. சின்ன பையனும் அவர் பணத்தில் வந்திருந்தார். ஒரு என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு இதில் போய் ஜாயின் பண்ணாப்புல. ஊழியத்தில் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, வாஞ்சியாக இருப்பாங்க. இங்கே வரா நாளைக்கு கூட அங்கே கரெக்டாக அங்கே ஒரு சபையில் அந்த பாஸ்டருக்கு உதவியாக இருப்பாங்க 2 பேரும். இவருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. தசமபாகத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க 2 பேரும். முதல்ல சேலரி வாங்கினோடனே அப்பா கிடையாது, நான் தசமாக யாருக்கு கொடுக்கக்கூடாது, பாஸ்டருக்காகவோ இல்லை சொந்தம்னு சொல்லி அப்படி கொடுக்கக்கூடாதுங்க. யாருக்காக கொடுக்கணும், அது கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்படி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வரும்போது நேற்று நாங்கள் காரில் முந்தின நாள் வந்துட்டு இருக்கும்போது அவங்க இவருக்கு மேலே உள்ள மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு டபுள் என்கேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம் சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்ம எவ்வளவுக்குள்ள கர்த்தருக்காக நம்ம செய்கிறோமோ கர்த்தர் அதை என்ன பண்ணுவாருங்க, 100 அத்தனையாய் தருவார். ஆமென். படிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களாங்க? முதல்ல சந்தோஷப்பட்டாங்க, மனப்பூர்வமாக கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்களா, உத்தம இருதயத்தோடு கொடுத்தாங்க, சுத்த மனசோட. இதெல்லாம் கொடுக்குறமே சில என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட்டுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், பாஸ்ட்டுக்கே நீங்கள் தர வேண்டாங்க. பாஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே வராது. யாருக்காக கொடுக்கணும், கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக. இப்போ நானும் அடிக்கடி இங்கே சபையிலையும் சொல்வேன், எனக்குன்னு கொடுத்தா நீ கொடுக்கவே கொடுக்காத கர்த்தருக்காக. ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு நாங்கள் வாங்கிட்டு எங்கள் காரில் டீசல் போட்டு பெட்ரோல் போட்டு எங்கே போகிறோம், இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோம். அங்கே போய் சுவிசேஷம் சொல்ல போகிறோம். அங்கே அநேகருக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த கிரெடிட் யாருக்கு வருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அது கிடைக்கும். இது அநேகர் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறது இல்லை. பாஸ்டர் கொடுக்கணும், அவர் நல்லா இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு. நீங்கள் கொடுக்காம இருந்தாலும் கர்த்தர் வர வீட்டில் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாங்க. இன்றைக்கி நம்மகிட்ட எத்தனை பேர் என்ன பண்ணுறான், இன்றைக்கி ஏமாற்றி வாங்கிட்டு போகிறான். ஆசை நமக்கு பண ஆசை, பொருள் ஆசை. அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நீங்கள் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய கருத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பொருள் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. ஆமீன். நான் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது ஒரு ஜெபம்ட்டே போவேன். இப்போ இல்லை, அப்போ வந்து விசுவாசம். ஆண்டவரை நான் போகிறேன், அவன் இவ்வளவுக்கு சொன்னான்னு சொன்னால் நான் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவேன். அவன் ஜாஸ்தியாக சொன்னான்னா இந்த ரேட்டு கிடைச்சிச்சின்னா அவன் சொல்கிற ரேட்டுக்கும் நாம் நினைக்கிற ரேட்டுக்கு கம்மியாக, அது இடையில எவ்வளோ இது வருதோ அதை நான் இங்கே கொடுத்துட்றேன், ஊழியத்துக்கு அதை சொல்ல பண்ணிடுறேன். அதே மாதிரி அதோட இன்னும் கர்த்தர் குறையாக நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன கொடுக்குறானோ அவன் தள்ளுபடின்னு போடுவான். பார்த்துருக்கீங்களா? சேலையெல்லாம் தெரியுமா? ஏற்கனவே 1000 ரூபா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த 1000 ரூபாயை 750 ரூபா போட்டு, இல்லை 1250 போட்டு 250 ரூபா தள்ளுபடி போடுவான். அவன் காசை அவன் எடுத்துடுவான், நமக்கு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டு போங்க, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு சின்ன பொருளை கூட ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. படிங்க. தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நமக்கு வருகிற ஐஸ்வர்யம், ஒரு கணம், ஒரு வேலையில் தேவனால் உயர்த்துறாரு. இது யாருனால வருதுங்க? ஒரு படிப்பில் உயர்த்துறாரு இல்லைங்களா? நம்ம செய்கிற தொழிலில், பிஸ்னஸில், எல்லாத்துலையும் தேவனால் உயர்த்துறான்னு சொன்னால் அது யாருடைய கிருபைங்க? நம்மளால் இல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்ம 10 பேருக்கு நம்மளை அதிகாரியாக வைக்கிறான்னு சொன்னால் அது கர்த்தர்னால தான் வருது. ஆமீன். எங்கள் பெரிய பையன் சொல்லுவார் அடிக்கடி, தம்பி அந்த குழந்தைய கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் வச்சுக்கங்க. அடிக்கடி சொல்லுவார், அங்கே ஆஃபீஸில் எல்லோரும் சொல்லுவாங்களாம், இந்த சின்ன வயசுலே நீங்கள் எவ்வளோ ப்ரொமோஷன் வாங்கிட்டீங்க. அது யாருனால வருதுங்க? கர்த்தர்னால வருது. அதனால தான் எந்த ஒரு சின்ன சண்டையில் எந்த வேலை இருந்தாலும் சரி, அங்கே சபைக்கு போயிட்டு தான் அப்புறம் போவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு அந்த வாஞ்சி இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு வேலையை கொடுத்தது என் பலத்தினால, என் படிப்பினால? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால். ஆமீன். அவர் ஒரு அதிகாரத்தை பேசணும். நீங்கள் போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, கர்த்தர் பேசுவார், என் மகளுக்கு, என் மகனுக்கு அந்த வேலையை கொடு, பேச வைப்பார். அல்லேலூயா. அதான் இங்கே தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க அந்த வசனத்தை. ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் உம்மாலே வருகிறது. இப்போ யாருனால தான் வருதுங்க? கர்த்தராலே வருது. படிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவைகளுக்கு தாயாரோ தகப்பனாரோ கொடுக்குற பணம், அது யாருனால வருதுங்க? கர்த்தர்னால தான் வருது. அப்போ இந்த பிள்ளைகள் என்ன பண்ணணுங்க? அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கணும். ஆமீன். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்குது, பெற்றோர் ஜெபிக்கணும். கணவனுக்கு வேலை, மனைவி ஜெபிக்கணும். மனைவிக்கு வேலை கிடைச்சுன்னா கணவன் ஜெபிக்கணும். இது யாருனால வருதுங்க? கர்த்தராலேயே வருகிறது. ஐஸ்வர்யமும், நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலேயே வருகிறது. அல்லேலூயா. இப்போ இங்கேயும் அதான் சொல்கிறாரு, படிங்க. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆமீன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் என்ன இருக்குதா? சத்துவமும் உண்டு, வல்லமையும் உண்டு. படிங்கம்மா. எவரையும் மேன்மைப்படுத்தவும், நல்லா புரிஞ்சுக்கங்க, சின்ன அடிக்காதீங்க. என்ன சொல்றாருங்க? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவர் கரத்தினால தான் ஆகுங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எப்பொழுது தேவனுடைய ஆலயத்தை நம்ம கட்டும்போது. அல்லேலூயா. கொரிந்தியரில் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆலயங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணணுங்க? ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம கட்டணும். அப்படி தானே? முதல் எப்போ ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க? சாலமன் காலத்தில் கட்டப்பட்டது. அல்லேலூயா. படிங்க. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஆமென். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு, எங்கேயும் பாருங்க, மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காணிக்கை கொடுத்தா கூட அதை கொடுக்கறதுக்கு தேவன் தான் வழிவாசல் என்ன பண்ணுவாருங்க? திறப்பார். அல்லேலூயா. நம்ம எம்மாத்திரம். தாவீதே சொல்றாரு பாருங்க, நான் எம்மாத்திரம். ராஜா அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாரு.
இதை கொடுக்கறதுக்கு நான் எம்மாத்திரம், கீழே படிங்க சார். என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கே கொடுக்கிறோம். நீங்களே சொல்லுங்க பாப்போம். உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்குறோம். அப்போ நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ, இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோங்க, படிக்க வைக்கிறோம் இல்லைங்களா? படிக்க வச்சு அது வேலைக்கு போகுது. அப்பா அம்மா கையிலலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த காசை வாங்கி பிள்ளைக்கு படிக்கிறாங்க. அது படித்ததுக்கப்புறம் வேலை கிடச்சி அந்த காசை யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க, சொல்ல மாட்டிங்களா? அப்போ நிறைய பேர் கொடுக்குறதில்ல போலுக்க. அல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அப்புறம் நான் என்ன வேணுமோ எடுத்துகிட்டு மீதி கொடுங்கப்பான்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ யார்கிட்ட வாங்கி கொடுக்குறோம்? என்ன சொல்கிறாரு இந்த தாவீது, என்ன சொல்கிறாரு? உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கே கொடுக்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பாருங்க எவ்வளோ தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. முன்னாடி நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ராஜாங்க அவ்வளோ பொண்ணு வெளியில் சேர்த்து வச்சிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? நாங்கள் பரதேசியாக இருக்கிறோம். ஆமீன். தாவீதுடைய பாருங்க, இந்த சங்கீதம் முழுவதும் தாவீது உயர்த்தப்படுறதுக்கு ஒரே காரணம் ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் என்ன பண்ணுவாருங்க, விசுவாசம் இருக்கும். ஒவ்வொரு ஜெபத்திலும் தாவீது விசுவாசத்தோடு தான் ஜெயிப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இந்த போகிறேன், இந்த வேலைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறேன், தாலுக்கா ஆஃபீஸ் போகிறேன், இல்லை இந்த இது பிஸ்னஸ்க்காக போகிறேன், இல்லை படிக்க போகிறேன், பரீட்சைக்கு போகிறேன், நடக்குமா நடக்காதா என்ன ஒன்று நம்பி போகிறேன், பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு தான் நீங்கள் உதவிச்சா அப்படி போவான். இல்லை தாவீது அப்படி இல்லை. போகும்போதே என்ன சொல்லிட்டு போவார், இதை கொடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை எனக்கு நீ செய்தபடினாலும் ஸ்தோத்திரம். இன்னும் போய் கேட்கவே இல்லைங்க. ஆனால் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்தபடினாலும் ஸ்தோத்திரம். அதான் விசுவாச ஜெபம். நீங்கள் சும்மா வந்து பாசிங் பீரியட் போட்டு ஜெபிக்கலாம், பிரயோஜனம் கிடையாது. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த இடத்த எனக்கு கொடுப்பீங்க, இந்த ஆலயத்தை பெருசாக கட்டுவோம், அல்லேலூயா, இதுக்கு தேவையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க, கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். விசுவாசமான ஜெபம். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு நம்ம விசுவாசம் 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 சொல்கிறோம், நிறைய பேருக்கு அந்த விசுவாசமே இல்லாம போகுது. ஆமேன். நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்கணும். அது காரணம் என்ன? ஜெபத்தில் விசுவாசம் இல்லாமல் போகிறது. இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு படிங்க. பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போன் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. ஆமீன். வெள்ளியும் பொண்ணும் யாருடையதுங்க? கர்த்தருடையது. நம்ம அதை போட்டுட்டு அங்கங்கே ஆட்டிட்டு அலைகிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுங்க? இப்போ கடைசி நம்ம எங்கே போய் நடக்க போகிறோம்? எங்கே போய் நடப்போம்? பொறுத்தலை வீதியிலங்க, தங்கத்தில் போய் இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம அதுக்கு அவ்வளோ பிரயாசப்படுறோம், அவ்வளோ வீட்டில் சண்டை. எனக்கு குண்டு மணி வாங்கி கொடுத்தியா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், ஒன்றுமே இல்லையே, என்ன சொல்லி என்னை கட்டிட்டு வந்தேன், என்னை அப்படி வச்சுக்கிறேன் அப்படி வச்சது, நான் அங்கங்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போனேன்னு கல்யாணம் பண்ணேன், நீ கடைசி என்னை இப்படி கொண்டு வந்துட்டியே, எப்போ பார்த்தாலும் சோதரன் சோதரன்ட்டு இருக்கிறியே, எப்போ பார்த்தாலும் சபை சபைன்ட்டு இருக்கிறியே. அப்படி தானே நீங்கள் உங்களை சொல்லுங்க, நான் இங்கே இல்லை, நான் அந்த பக்கம் சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, நல்லவங்க. அல்லேலூயா. சரி, அப்படி நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி,
அப்போ எங்கே யார்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு? கத்தட்டே வாங்கி. ஆமாம், இந்த வெள்ளியை முன்னே யாருடையதுங்க? இப்போ நீங்கள் காதில் போட்டிருக்க பார்த்து சொல்லுங்கள். காதில் கழுத்தில் போட்டிருக்க கை வச்சு சொல்லுங்கள். ஐயோ, வீட்டுக்காரர் கேட்பார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, கொஞ்சம் 2 வருஷம் ஒரு மாதம் அடகு வச்சுட்டு கொடுக்குறேன். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் போட்டது, நீ என்ன கஷ்டப்படும், நீ எங்கே வெட்டிக்குவோங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. என் காதில் மட்டும் நீ கொடுக்கத கேட்காத. ஆமேன். வருஷமெல்லாம் எனக்கு சாப்பாடு போடுறேம்மா, அதுவும் கடமை, அப்படி சொல்லி தான் நான் கட்டிட்டு வந்தேன். அல்லேலூயா. நீ சிரிக்கணும், சிந்திக்கணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது யாருடையது? கர்த்தருடையது. எனக்கு ஒரு அம்மா, நாங்கள் வால்பாடில் ஒர்க் பண்ணிருக்கும்போது ஒரு டீச்சர் தெரியும். ஹாஸ்பிட்டல் அடிக்கடி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இந்த கழுத்து முழுதும். போனோடனே கூப்பிட்டு போவாங்க. பீரோ திறந்து இவ்வளோ நகை இருக்கும். நான் சொன்னேன், என்ன டீச்சர் இவ்வளோ வச்சுட்டு போடாமல் இருக்கிறீங்க? அது அம்மா தெரியல, போட முடியல. போட்டால் என்ன வந்துடுது? அரிப்பு வந்துடுது. அளவுக்கு இல்லை. அப்போ அந்த அம்மாவுடைய ஆசையை எப்படி கர்த்தருக்கு மாற்றியிருக்காரு பாருங்க. ஆமீன். இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, காதில் என்ன பண்ணணும்? அரிப்பண்ணு, கழுத்தில் அரிப்பண்ணு ஜெபிக்கணும். கர்த்தர் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். அல்லேலூயா. அதனால் எல்லாம் கொண்டு போய் காணிக்கப்பட்டியலுக்கு போடுங்க நான் சொல்ல மாட்டேன். மனப்பூர்வமாக என்ன பண்ணணுங்க? கொடுங்க. நாங்கள் நகை கேட்கறதுக்காக ஊழியத்துக்கு வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் பயந்துட்டு வரான் போயிடுறாங்க. அடுத்து வரோம். அல்லேலூயா. எங்கே போனால் பிடிக்கும். அதுக்கு வேறு சபையெல்லாம் இருக்குது நிறையா. போடாத ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உங்களை கடைசி வேற ஒன்றுமெல்லாம் பண்ணி விட்டுற சபையும் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லை, சத்தியத்தை நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் வளர்ப்பு அப்படிங்க. நாங்கள் விசுவாசத்திலேயே ஊழியத்துக்கு வந்தோம். அதனால் அந்த தெய்வம் அன்றைக்கு ஒரு குறையில்லாமல் நான் நடத்திட்டு இருக்கார். அல்லேலூயா. படிங்க. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் சொல்றா? தாவீது சொல்றார். அவரும் கொடுத்ததும் இல்லாமல் நிறைய இடத்துல டொனேஷன் மூலம் வாங்கியிருக்காரு, நிறைய பண்ணுவார். அது இல்லாமல் அவர்கிட்ட இருந்த அத்தனையும் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க? சபையாரும் கொடுத்துருக்குறாங்க, ஜனங்கள். அதுக்காக அவர் என்ன பண்ணாராம்? சந்தோஷப்பட்டார். ஜனங்கள் எப்படி கொடுத்தாங்க? மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணணுங்க? முதல்ல கர்த்தர் சந்தோஷப்படுவார். ரெண்டாவது யார் சந்தோஷப்படுவா? பாஸ்டர் சந்தோஷப்படுவார். எனக்கு நல்ல ஒரு வசனம் அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். புதிய ஏற்பாட்டில் இருக்குது. பவுல் சொல்கிறாரு, நம்ம தேவனுக்காக கொடுக்குற அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அவர் யார் கிடையாதான்? அநீதி உள்ளவர் அல்ல, அவர் மனுஷனே கிடையாது. நீங்கள் தேவனுக்காக ₹1 அந்த காணிக்கப்பட்டியில் போடுறீங்கன்னு சொன்னால் தேவன் மறக்க மாட்டார். அது எப்படி கொடுக்கணுங்க? மனப்பூர்வமாய் கொடுங்க. 10ல் 1 மனப்பூர்வமாய் கொடுத்துருங்க. அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவாருங்க? இந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வீட்டை கட்டி விடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும். அல்லேலூயா. அதான் பாருங்கள். அப்போ எவ்வளோ கவனமாக இருக்காங்க பாருங்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கீழே படிச்சிருங்கம்மா. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். ஆமேன். பாருங்க, இந்த இருதயத்தை என்ன பண்ணணுங்க? தாவீது ஜெபம் பாருங்க. இந்த ஜனங்களோட இருதயத்தை நேராக்குங்க. இப்போ நம்ம இருதயம் என்ன பண்ணக்கூடாதுங்க?
அல்லபடி என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவாங்க, அலைபாயக்கூடாது. அல்லேலூயா. ஒரே சிந்தையாக இருக்கும். எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக அப்படி நம்ம செய்யணும். ஆமீன். சிந்தையை வந்து மாற்றக்கூடாது. இப்போ ஒன்று கர்த்தர் சொன்னார், அப்போ சொன்னார், இந்த கதையெல்லாம் என்கிட்ட கொடுக்கூடாது. நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, தெரியுது, அந்த வேலையில் வச்சுக்கூடாது. ஒரு தடம் கர்த்தர் பேசுனா கர்த்தர் பேசினது தான். திருப்பி கொடுக்க வேண்டாம், அது வேண்டாம், தேங்க்யூமா, கொடுக்க வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாளும் யார்ட்டையும் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு தடவை கொடுன்னு சொல்லுவாராம், ரெண்டாவது கொடு. எங்கள் சபையில் ஒருத்தர் இருந்தார், எப்போ பார்த்தாலும், ஐயா நான் வரலாம் கொண்டு வந்தாலும் நினச்சேன், ஆனால் கர்த்தர் சொன்னார் இப்போ வேண்டாம், நான் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, உன் மனசில் இடமில்லை, கர்த்தர் மேலே பழிய போடக்கூடாது. சபைக்கு போகன்னு கர்த்தர் சொல்லுவாரா? சொல்லுங்கள். வேத வசனம் இருக்கா இல்லையா? கட்டணம். நீ 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாள் எங்கே இருக்கணும்? உன் தேவனுடைய ஆலயத்தில் வரணும். 10 கற்பனைகளில் ஒன்று இருக்குது, ஓய்வு நாள். ஆமாம், பரிசுத்தமாக என்ன பண்ணணுங்க? நம்ம என்ன பண்ணுறோம், பஸ்ஸு கிடைக்காது, அது கிடைக்காது, ஆட்டோ பிடிச்சி வாங்குங்க, கொஞ்சம் நேரமாக கிளம்பி வாங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போனேன், காது குத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இதனால தான் நம்ம ஆசீர்வாதங்கள்லாம் ஒன்றுலாம் போகுது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து 1/2 மணி நேரம் நீ நல்லா கேளுங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணுங்க, பலப்படுத்தும். ஜீவன் உள்ளது தேவனுடைய வார்த்தை. ஆமீன். இன்னும் 2 வசனத்தை பார்த்து நான் முடிச்சிடுறேன். அதே 2 நாளாமத்தில் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படித்தேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாருங்க? என்ன சொல்ற? மறுபடியும் படிங்கம்மா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு. நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வேடிக்கை பார்த்தீங்கன்னா தேவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டுரும். நீங்கள் உண்மையாக இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு இதயத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வந்திருக்கோமோ, சபையில் வந்து அந்த அந்த முழு மனசோடு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை கேட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறாரு, படிங்கம்மா. என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். கேட்கறது மட்டுமல்ல, கண்கள் பார்க்கறது மட்டுமல்ல, செவிகள் என்ன பண்ணுமா? கவனிக்குமா. தேவனுடைய நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெபத்தால் எப்படி கர்த்தர் கேட்க போகிறாரு, அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருக்கு நம்மள மாதிரி என்ன இருக்குங்க? கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை ஃபஸ்ட் அப்போ நீங்கள் ஆவியானவர் தாங்க. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே கிரியை செய்கிறாரு. படிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் 3 வேளை வீட்டிலேருந்து மற்ற நாளில் ஜெபிங்க. இல்லை காலையில் குடும்ப ஜெபம் பண்ணுங்கள், காலையில் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் கேட்பார். எல்லாருக்கும் வேலை இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் இங்கேருந்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார்னா எந்த கர்த்தரும் அதை கேட்க மாட்டார். அது கர்த்தராக இருக்க மாட்டார், கருத்தவராக இருப்பார். யார் கருத்தவர்? யார் கருத்தவருங்க? என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் என்ன தெரியல, நைட்டு முழுதும் ஒரே கெட்ட சொப்பனம், கருப்பாக ஒன்று வந்துச்சு, மீசை வச்சுக்கிட்டு அது வந்துச்சு, இது வந்துச்சு, அருவாளை தூக்கிட்டு வந்துச்சு, கத்தி எடுத்து வந்துச்சு, வெட்டுற மாதிரி வந்துச்சு, வரத்தான் செய்யும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரலன்னா அன்னைக்கு நைட்டே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அனுப்பியிருப்பாரா? கர்த்தர் அனுப்ப மாட்டார், அதே வரும். அல்லேலூயா. படித்துங்க, படிக்கிறேன். படிங்க சார். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும்
என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் ஆமென். அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது யார்கிட்ட சொல்றாருங்க? சாலமன்ட்ட சொல்றாரு. அல்லேலூயா. உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்காருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஆபிரகாம் காலத்திலேருந்து நோவா காலத்திலேருந்து இதுவரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருங்க? உடன்படிக்கை பண்ணார். அந்த சந்ததியை கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. நமக்கு அதுக்கு பாத்திரமாக நம்ம மாறணும். சரியா? படிங்க. உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். ஆமென். இப்போ பாஸ்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், எனக்கும் அந்த வசனம் வெளிப்பட்டுருக்குது. கடைசி வரை நம்முடைய பிள்ளைகளை நம்மளையும் கர்த்தர் இருக்கிற இடத்துல இன்னும் உயர்த்திக்கிட்டே போவார். சிங்காசனத்தில் ஒரு நாள் யாரும் நம்மளை தடை பண்ண முடியாது, நம்மளை கீழே இறக்க முடியாது. கர்த்தர் மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஊழியமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு மேலே. எனக்கு அடிக்கடி ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு. புறஜாதிகளுக்கு மத்தியில் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன்னு இருக்கார். நம்ம எல்லாரும் புறஜாதியிலும் வந்திருக்கோம். நம்ம குடும்பத்தில் கர்த்தர் நம்மளை வைத்து வச்சிருப்பார். அவங்க முன்னாடி நீ அங்கே போனனால இப்படி ஆகிட்ட சொல்லவே முடியாது. நாங்களும் அவங்களுக்கு மத்தியில் தேவமலால் உயர்த்துவார் எல்லா விதத்திலும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணணுங்க? தேவனுடைய ஆலயமாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. ஏசாயா 66:1-2 வசனத்தை படிச்சுங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? அப்ப நம்ம எவ்வளோ காரியமா இருந்தாலும் ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருங்க? என்னை கட்டுற ஆலயம் எப்படிப்பட்டது, அந்த ஆலயத்தில் என்னென்னலாம் இருக்கணும், பின்னாடி இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இல்லை பாஸ்டர் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது ஏசாயாவில் ஏசாயா 2:1-3 வசனங்கள் படிச்சிடுறேன். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். பாத்தீங்களா? இப்போ எங்கே வந்தால் தான் கர்த்தருடைய வழி நம்ம நடக்க முடியுங்க? ஆலயத்துக்கு வந்தால் தான். வீட்டில் உட்காந்தா ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. இப்போ முன்னாடி முதல் வசனத்தை படிங்க சார். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் முன்னாடி சொன்னேன், நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? எங்கே கொண்டு வைப்பாரு? எங்கே வைப்பாரு? கொடுமுடியில் கொண்டு வைப்பார். எல்லாத்துக்கும் உயர்ந்த அடைக்கலில் கொண்டு வைப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் அங்கே என்ன பண்ணுவாங்களாம்? ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் கணவனார் வருவார், உங்கள் பிள்ளைகள் வருவாங்க, உங்கள் மனைவி வருவாங்க. நீங்கள் சண்டையெல்லாம் போட்டிங்கன்னா வரவே முடியாது. பொறுமையாக இருந்து அவங்கள எப்படி நம்ம ஜெபிக்க நம்ம குடும்பத்தையே கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம குடும்பம் உயர்த்தப்படும். இது 2 காரியத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய கருத்தை எடுத்துக்கலாம், மாமிசத்தில் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. படிங்க. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வேதம் எங்கேருந்து கிடைக்குங்க? சீயோனுங்கிறது என்னங்க? சபை. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஆலயம்தான் சபை. நீ வீட்டில் உட்காந்து சத்தியத்தை கேட்கவே முடியாது. சபைக்கு வந்தால் தான் சத்தியத்தை கேட்க முடியும்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அதுக்கு தான் சொல்றார், படிங்க. எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும். சரி, இதோட முடிச்சிடலாம். அப்போ நம்ம அந்த ஆலயமாக மாறணும்னு சொன்னால் நம்ம உயர்த்தப்படுவோம். ஆலயத்துக்காக நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமோ தேவன் நம்மளை கொடுமுடி மேலே வைத்துவார். அல்லேலூயா. பர்வதங்கள் மேல் நம்மளை நிறுத்துவார். நம்ம குடும்பத்திலேயோ, நம்ம சந்ததியிலையோ, நம்ம செய்கிற தொழிலையோ, வேலையிலையோ, ஒரு பிஸ்னஸ்லையோ, படிப்புலையோ, ஊழியத்திலையோ, உத்தியோகத்திலையோ தேவன் நம்மளை எல்லாத்துக்கும் மேலாக வைத்துவார். உங்களை தேடி அநேகர் ஓடி வருவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஸ்தோத்திரம். ஐயா, யார சொன்னீங்க? பாட்டுமா? ஸ்தோத்திரம். நம்ம அந்த பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் உற்சாகமா எழுப்பி நில்லுங்கள். எல்லாரும் அப்படியே டைட்டா
கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மத்தில் இருக்கிற பிரதர் ஜெனித் அவங்க ஸ்தோத்திரம். இப்பொழுது கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நேராக நம்ம திருப்புவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த புதிய இந்த கூடாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதில் நாங்கள் முதல் முறை ஏசப்பா உம்முடைய நாமத்துக்கு ஏதுவாக நாங்கள் ஆராதனை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் கைகளில் கொண்டு வந்த காணிக்கைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீர் அங்கீகரிங்க ஆண்டவரே. நான் கொடுத்ததை 30, 60, 100 நீர் பலன் கொடுக்குமாறு கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் எந்த கஷ்டத்திலேருந்து வந்தாலும் ஏசப்பா, அந்த நம்ம ஏழை விதைவை பார்க்கலாம், தனக்கு உண்டானவற்றிலிருந்து அனைத்தையும் அவர்கள் உமக்காக கொடுத்து பங்கு இதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதே போல எனக்கு உண்டான உள்ளத்திலிருந்து கர்த்தர் எங்களை மனப்பூர்வமாய் நீர் கொடுக்க செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, சபையை நீர் எழுப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா, இது வெறும் கட்டடங்களால எழுப்புகிற சபையா இல்லாமல் கர்த்தர் எங்களுடைய மனங்களினால, எங்களுடைய ஜபங்களினால, எங்களுடைய கைகளின் வேலைப்பாடுகளால இந்த சபை எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய கூடாரத்தை ஆசீர்வதித்து கொடுங்க, புதிய கூடாரத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் மனமாகிய கூடாரத்தை, எங்கள் மனமாகிய சபையை உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுத்தது ஜனங்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் அளவற்று பெருகுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது போல ஏசப்பா, வாதைகள் ஒன்றும் அணுகாத அளவுக்கு இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீதியான வேலையில கருத்துல கொடுக்கிறோம் மீட்பர் எச்சரமா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம மேலும் சகல பரிசுத்தவான்கள் மேலும், விசேஷமாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தோட தாசர்கள் மேலும் ஆண்டவருடைய வருகையிலும் தங்கி தாவரித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.